இப்போது உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், லைக் சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி, இல்லை குழந்தை, பொண்ணு, எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்ருக்கோம். அது நம்ம கெரியருக்கு, நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சேர்க்குற பணம் இன்கேஸ் நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதால நீங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை நீங்கள் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பெரியவங்களோடதோ ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது வச்சா இங்கே பர்டிகுலர் என்னோடய அம்மாவோ இல்லை நான் ஒய்ஃபோ நான் இல்லைனாலும் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரையும். ஸோ அவங்களுக்கான சேஃப்டி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே போய் பண்ணலாம்? இப்போ நம்ம மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சில நேரத்தில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதனால் ஏறும் இறங்கும், அதெல்லாம் ரிஸ்க்கு. எனக்கு ஒரு சேஃபான இடத்துல நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு வட்டி வருது, இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட், லைக் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எனக்கு பயங்கரமாக நான் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு சேஃப்டியாகவும் இருக்கணும், ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸும் வரணும், வந்தால் அவங்களோட சேஃப்டிக்கு அது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் எதை பற்றி அப்படின்னா மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஆப்வியஸாக கவர்மெண்ட் அப்படின்னாலே நம்மளோட பிரின்சிபல், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 200% வந்து கேரண்டி கொடுக்க முடியும் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து. ப்ளஸ் அதுக்கு ஒரு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஏது அந்த ஸ்கீமை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி, அதுக்கான என்னென்னலாம் அவங்க வந்து வரையறைப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அண்ட் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கடைசி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இந்த ஸ்கீமை நம்ம இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதை நம்ம பல செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதாவது இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன விஷயங்களை பற்றிலாம் இதில் பேசியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அப்புறம் இதோட எலிஜிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லைக் ஃப்ராக்ஷனாக பற்றி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் பெட்டராக இதை கிளாரிட்டி புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா MSSC, அதாவது மஹிளா சமன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டால் 2023, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வரப்பட்டது. April 1, 2023 வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை முன்னெடுத்து பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த விமனும், அதாவது பொண்ணுங்கள் ஆரம்பித்து லைக் கேர்ள்ஸ், லேடிஸ், விமன் யாராக இருந்தாலும் மொத்த பெண்களுக்கும் அவங்களோட ஃபைனான்ஸஸை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும்பொழுது இதில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால பெண்களுக்காக மட்டும் அவங்க கருதி அவங்க இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2023. இந்த ஸ்கீமோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் இல்லை கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் பெண்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஸ்கீம். எந்த ஆண்களும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆண்கள்னால் லைக் ஆண்கள் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மேபி அவங்களோட வீட்டு பெண்களுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, அதாவது 1000 ரூபாய்னா 1000 ரூபாய், 1100, 1200 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 ரூபாய் மதிப்பீடு பண்ணிகிட்டே போகலாம். மினிமம் 1000 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 7.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எவ்ரி குவார்ட்டர், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அதில் வரக்கூடிய வட்டி வந்து மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்ந்துடும், மறுபடியும் அது ஒரு வட்டி வரும், அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி காம்பவுண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பேங்க்கில் பொதுவாக நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் FD போடுறீங்க அப்படின்னா பேங்க் FDயை காட்டிலும் இந்த 7.5ங்கிறது வந்து பல பேங்க்ஸை காட்டிலும் இவங்க ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரி, இந்த ஸ்கீமோட டென்யூர் டைம் என்ன? இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நாள் இதில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இந்த ஸ்கீம் 2 வருஷத்துக்கு ஆக்டிவாக இருக்கும். 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் பாண்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து எடுக்க முடியாது. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு அவசரம் அப்படின்னா நீங்கள் வேணும்னா பார்ஷலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 40% இருக்கும், உங்களால் பார்ஷலாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் ஆப்வியஸாக அதுக்கேற்ற சில சின்ன சின்ன பெனால்ட்டிஸோ சில இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க பிடிச்சிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. பட் நம்மளால் பார்ஷலாக வேணும்னா 40% இருக்கும், உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆப்வியஸாக ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. மற்ற இந்த NRI இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது கிடையாது. ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் ஒரு பெண்மணியாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். லைக் வந்து நீங்கள்
குழந்தையிலேருந்து எந்த இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் ஒரு 1-2 வயசில் ஆரம்பித்து நீங்கள் 70-80 வயசு, நீங்கள் 90 வயசாக இருந்தால் கூட நீங்கள் ஏஜ் லிமிட் இல்லாமல் யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் மைனராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கார்டியனோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட பேரில் அவங்க பணத்தை போடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 1000 ரூபாயிலேருந்து மினிமம் 1000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் போட முடியாதா அப்படின்னா நீங்கள் போடலாம். ஒரு அக்கௌண்ட்டில் அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் போடலாம். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஒன்று நீங்கள் ஒரே அக்கௌண்ட் வச்சு இப்படி பண்ணோன்னா ஒரு 3 மாதம் கேப் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஒரு அக்கௌண்ட் வேணுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுலேயே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட். பட் உங்களோட மேக்ஸிமம் லிமிட் 2 லட்ச ரூபா அப்படிங்கிறத மட்டும் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரி, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீமும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்து நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இல்லை எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டோட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி கவர்மெண்ட் இந்த பப்ளிக் பேங்க்ஸ் போகலாம். இல்லை சில டெசிக்னேட்டட் பிரைவேட் பேங்க்ஸும் இருக்குது. அந்த பேங்க்கில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். சிம்பிள். எப்படி அந்த பேங்க்கை நீங்கள் போய் அப்ரோச் பண்ண போகிறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ண போகிறீங்க. அவங்க சில அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது செட்டில் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதுக்கு பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ், இல்லை ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, என்னமோ நம்மக்கிட்ட என்ன பேசிக்காக நீங்கள் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் காட்டிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக ஒன்று கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, இது 2023 இந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்பத்துலேருந்து 2 வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் 31, 2025, அதாவது இந்த வருஷம் மார்ச் 31 இந்த ஸ்கீம் முடியுது. அடுத்து இந்த ஸ்கீமோட ரெனியூ டேட் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல. இன்கேஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அதை நான் நம்ம சேனல்லையோ இல்லாட்டி நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி கீழே லிங்க் கொடுத்துருக்க இடத்தாலையோ எங்கேயா சொல்கிற நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் மறுபடியும் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்கீமை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்கீமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தது, ஏதாச்சும் விஷயங்கள் பேசணும், இல்லாட்டி எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக் வேர்ல்ட்.